வந்து நம்ம வீட்டில் ஒரு மரம் வைக்கிறோம், இல்லை ஒரு செடி வைக்கிறோம். ஏன் வைக்கிறோம்? அது வந்து வளர்ந்து நம்மளுக்கு காயோ கனியோ கீரையோ ஏதோ ஒன்று அது செடியால் முடிஞ்சதை நமக்கு தருது. அதனால தான் அதை நம்ம வந்து தண்ணி ஊற்றி உரம் போட்டு அதை வளர்த்து நமக்கு பண்ணுறோம். நமக்கு வந்து அது ஒன்று கொடுக்கறதுனால தான் நம்ம வளர்க்குறோம். அதே மாதிரி தான் இந்த பூமியில் நம்ம வாழறோம். நம்மளை வந்து இயற்கை வளர்க்குது. நம்மளை ஏன் வளர்க்குதுன்னா இந்த இயற்கைக்கு நம்ம எதனா செய்யணுன்றதுக்காக தான் வளர்க்குது. அந்த மாதிரி நம்மளும் வந்து மக்களுக்காக, இயற்கைக்காக, மற்றவங்களுக்காக நம்ம எதனா நம்மளால் முடிஞ்சதை செய்யணும். பணம் தான் கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது. அழுகிறவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்கிறது, கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு உதவி செய்கிறது, ஹெல்த்தில் ப்ராப்ளம் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுறது, ஏதோ ஒருத்தர் விழுந்துட்டாரா அவரை தூக்கி விடுறது, 4 பேருக்கு அன்பாக ஒரு 4 வார்த்தை சொல்கிறது, நமக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களோட ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம். ஒரு மனுஷனுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து டைம் கொடுத்து அந்த மனுஷனுக்கு நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணும்போது இந்த இயற்கை நம்மளை வளர்த்துக்காத பலன் நம்ம அதுக்கு கொடுக்கும்போது அப்போ நமக்கு நிறைய அந்த இயற்கை கொடுக்க ஆரம்பிக்கும். நம்ம எதுவுமே கொடுக்காம நான், என் குடும்பம், என் வாழ்க்கை இதை மட்டும் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா அப்போ இயற்கை எப்படி நமக்கு கொடுக்கும்? அந்த இயற்கைன்றது வந்து நம்மளை சுற்றி இருக்கிற சுற்றுச்சூழல் வந்து எல்லாமே வந்து நம்ம என்னெல்லாம் கொடுக்குறோமோ நம்ம திருப்பி அந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்கும். அப்போ நம்ம கொடுக்கல அப்படின்னா நம்ம கொடுக்குறது சரியாக இல்லாதனால தான் நமக்கு வந்து இந்த பிரபஞ்சம் கொடுக்குறது சரியில்லை. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணுமோ அதை பிரபஞ்சத்தை கேட்க தெரியணும். கேட்குறது இல்லாமல் நம்ம 4 பேருக்கு உபயோகமாக இருந்தோம் அப்படின்னா இயற்கை நமக்கு நிறைய கொடுக்கும். நம்மளும் வந்து மற்றவங்களுக்கு நிறைய கொடுக்கலாம். எப்பயுமே கொடுக்குற மைண்ட் செட்டில் நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொடுக்குற மைண்ட் செட்டில் இல்லாமல் வாங்குகிற மைண்ட் செட்டில், எடுக்கிற மைண்ட் செட்டில் இருந்தோன்னா நம்மளுக்கு அது சரி வராது. அதனால் என்றைக்கு வந்து நம்ம கொடுக்கணும் நம்ம நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக காலங்கள் மாறும். ஒரு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் உங்களை யோசித்து பாருங்கள். போன 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க? இந்த 5 வருஷம் எப்படி இருக்கிறீங்க? அடுத்த 5 வருஷம் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க? இதை பற்றி யோசிச்சிங்கனாலே நீங்கள் என்ன கொடுக்குறீங்க, என்ன எடுக்கிறீங்கன்றது உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக உங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன், நம்மளை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்து போகிறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும். நன்றி.